அன்புமணியிடம் ராமதாஸ் பேசியது என்ன என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. பாமக, வன்னியர் சங்கம் என இரண்டையும் அன்புமணியிடம் ராமதாஸ் ஒப்படைத்திருப்பதாக கூறப்படுகிறது. தைலாபுரத்தில் நடந்த 2.5 மணி நேர சந்திப்பில் அன்புமணியிடம் ராமதாஸ் பேசியது என்ன என்ற விவரம் வெளியாகி இருக்கிறது. பாமக, வன்னியர் சங்கம் என இரண்டையும் அன்புமணியிடம் ஒப்படைத்திருக்கிறார் ராமதாஸ். தேர்தலுக்கு முன்பாக இரண்டாக பிரிந்து செயல்பட்ட நிலையில் தேர்தலை சந்தித்த நிலையில் இன்றைய தினம் அன்புமணி ராமதாஸை சந்தித்திருந்தார். இந்த நிலையில் அவர்கள் என்ன பேசினார்கள் என்ற தகவலானது வெளியாகி இருக்கிறது. 18 மாத இடைவெளிக்கு பிறகு அவர்கள் இருவரும் சந்தித்து கொண்டிருந்தார்கள். அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது என்ன பேசியிருக்கிறார்கள் என்று விவரம் வெளியாக இருக்கிறது. சமூக நீதி கணக்கெடுப்புக்காக அனைத்து கட்சி கூட்டம் போடப்பட்டதையும் ராமதாஸ் பாராட்டியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தந்தை மகனிடையே கருத்து வேறுபாடு இருந்த நிலையில மருத்துவர் ராமதாஸை இன்றைய தினம் அன்புமணி தைலாபுரம் தோட்டத்தில் நேரடியாக சந்தித்து ஆசை பெற்றிருக்கார். அப்போது இருவரும் சந்தித்து பேசியது என்ன என்ற தகவலானது வெளியாகிறது. பாமக மற்றும் வன்னியர் சங்கம் இரண்டையும் அன்புமணியிடம் ஒப்படைக்க இருப்பதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கார். 18 மாத இடைவெளிக்கு பிறகு மருத்துவர் டாக்டர் ராமதாஸை அன்புமணி சந்தித்து பேசிய நிலையில அன்புமணி ஆரத்தழுவி டாக்டர் ராமதாஸ் ஆனந்த கண்ணீர் விட்ட காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. நடைபெற்று முடிந்த தேர்தல் பற்றியும் தேர்தலுக்கு பிறகு அன்புமணியின் செயல்பாடுகள் குறித்தும் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணியை பாராட்டியதாகவும், சமூக நீதி கணக்கெடுப்புக்காக அனைத்து கட்சி கூட்டம் போட்டதையும் ராமதாஸ் பாராட்டியிருக்கார். விவசாயிகள் பிரச்சனைக்காக அனைத்து விவசாய சங்கங்களையும் அழைத்ததையும் சொல்லி வாழ்த்திருக்கார். மேலும் டாக்டர் ராமதாஸின் விருப்பப்படி கிராமம் கிராமமாக தற்போது அன்புமணி செல்வதை டாக்டர் ராமதாஸ் ஊக்கப்படுத்தியும் பேசியிருக்கார். நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என நினைத்தனோ அதை தற்போது நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்று கூறியதாகவும், ஏற்கனவே வயது ஆகியிருந்த நிலையில நான் உடல் நலனில் கவனம் செலுத்தப் போகிறேன், கட்சியையும் மற்ற அமைப்புகளையும் நீ கவனித்துக் கொள் என்று அன்புமணியிடம் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியிருக்கிறது. பாமகவை பொறுத்தளவு பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தை தவிர பசுமை தாயகம், சமூக ஊடக பேரவை, சமூக நீதி வழக்கறிஞர் சங்கம் உள்ளிட்ட 34 சங்கங்கள் இருக்கக்கூடிய நிலையில இந்த சங்கங்களை இனிமேல் அன்புமணி கவனிப்பார் என்ற ஒரு தகவலை